நம் தலைவர்களெல்லாம் கண்ட கனவு என்று சொன்னால், நான் தலைவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்தியா தனக்கானது அல்ல, கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய அடிப்படையான கேள்வி. எது நம் தலைவர்கள் காண விரும்பிய இந்தியா? இன்றைய இந்தியா என்பது நம் தலைவர்களெல்லாம் கண்ட கனவு என்று சொன்னால் நமக்கு குழப்பமே கிடையாது. நாம் உலகத்திற்கு வழிகாட்டி விடலாம். அப்படித்தான் நம்முடைய தலைவர்களெல்லாம் கனவு கண்டார்கள். நான் தலைவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய மேடை தலைவர்களையோ கட்சி தலைவர்களையோ மேதாவி தலைவர்களையோ நான் கூறவில்லை. சுவாமி விவேகானந்தர், பகவான் அரவிந்தர், மகாத்மா காந்தி, தாகூர், இவர்களைத்தான் நான் தலைவர்களாக பார்க்கிறேன். ஏனென்றால் இவர்கள்தான் மிகப்பெரிய கனவை தாங்கி, இந்தியா என்பது எதற்காக உருவான நாடு, இந்தியா எப்படி மீண்டெழ வேண்டும், இந்தியா எதற்காக சுதந்திரம் அடைய வேண்டும் என்று கனவு கண்டவர்கள். அது என்ன கனவு என்று சொன்னால், இந்தியா தனக்கானது அல்ல, அது உலகத்திற்கானது, உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய உன்னதமான கருத்தை வைத்திருக்கிறது. அந்த கருத்தை வாழ்ந்து வழிகாட்டுவது, மானுட சமுதாயம் எப்படி மானுட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவது, அதைத்தான் அவர்கள் கனவாக வைத்திருந்தார்கள். அந்த வாழ்வு என்பது சுயநல வாழ்வு அல்ல, தனக்கான வாழ்வு அல்ல, பொது வாழ்வு மட்டுமல்ல, இவைகளையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்துக்கான வாழ்வு, உயிர்களுக்கான வாழ்வு, உயிர்கள் அத்தனையும் நேசித்த வாழ்வு. ஆக அன்பு, கருணை என்கின்ற அடிப்படையில் அனைத்தையும் நேசித்து உலகையே ஒன்றாக கருதி வாழக்கூடிய வாழ்வைத்தான் இவர்களெல்லாம் கனவு கண்டார்கள். அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய அடிப்படையான கேள்வி. அதற்காகத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியா விடுதலையடைந்து விட்டது, மற்ற நாடுகளுடைய விடுதலைக்காக நாம் போராட வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். அதேபோல்தான் விவேகானந்தர் உலக மக்களுக்கான ஒரு கனவினை கண்டார். உலக மக்களுடைய வாழ்வுக்கு நம்முடைய இந்திய மக்கள் வாழ்ந்து அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும், இதுதான் வாழ்வு என்று அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். எது வாழ்வு என்று சொன்னால், பிரபஞ்சத்திற்கான வாழ்வு, உயிர்களுக்கான வாழ்வு, உயிரினத்தை அத்தனையும் நேசித்த வாழ்வு, கருணையுடன் இருக்கக்கூடிய வாழ்வு, ஒருவரை ஒருவர் மதித்து வாழக்கூடிய வாழ்வு, எளிமையான வாழ்வு, இவைகளைத்தான் வாழ்ந்து நாம் உலகிற்கு காண்பிக்க வேண்டும். அதுதான் மனித வாழ்விலிருந்து தெய்வ வாழ்வாக மாறும் என்று அடிப்படையான கனவினை கண்டு நமக்கு வழிகாட்டினார்கள். ஆனால் அந்த வழியில் நாம் நடந்தோமா என்பதுதான் இன்றைக்கு அடிப்படையான கேள்வி.